டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன் தாங்க. ஆயுத பூஜை அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் தான். ஸோ அதுவும் நம்ம ஷோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமா ஸ்பெஷலான அந்த செலிபிரிட்டிஸை நான் கூப்பிட்டு போறேன். ஸோ கூப்பிட்டுலாமா? ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் ஜெயா மேக்ஸ் ஆங்கர்ஸ். இன்னும் பயங்கரமான ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் உங்களுக்காக ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்ண போறாப்பா. அதிர்ச்சியா இல்ல? Yeah, we are eagerly waiting. இருக்கா? லைட்டா இருக்கு. யோசிக்கா நம்மளுக்காக அப்படி. பட் எனிவேஸ் thank you so much. So இன்னும் இந்த ஷோ ஸ்பெஷலா நீங்க உட்கார்ந்து பார்க்கணும்ன்றது எங்களோட ரிக்வெஸ்ட். Thank you. Take your seat. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸை நம்ம கூப்பிட்டாச்சு. பயங்கரமான செலிபிரிட்டி அங்கே பாருங்களேன், வேற லெவலில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு ஸ்பெஷல் டீம் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக அதாவது படம் வர இருக்க பொழுது காலங்களில் அவள் வசந்தம், அந்த டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் த டைரக்டர் ராகவ் மிர்தாத், ஹீரோ கௌஷிக் அண்ட் ஹீரோயின் ரோஷினி. அவன் காலங்களில் அவள் வசந்தோன்னு பயங்கரமான எரா டைம் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன மாதிரி லவ் ஸ்டோரி நீங்க சொல்லிட்டு பாய்ஸ் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஓகே, வணக்கம் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். அண்ட் காலங்களில் அவள் வசந்தம் இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. 4 காலங்களில் நடக்கிற கதை. மழைக்காலத்தில் ஆரம்பித்து வசந்த காலம், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் கோடை காலம், அண்ட் தென் இலையுதிர் காலம். இந்த ஃபார்மேட்டில் நகரும். ஸோ ஒரு போஸ்ட் மேரேஜ் லவ் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் லவ்ன்றது எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷனை ட்ராவல் ஆகுன்றது ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபில்ம்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஃபில்ம் அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். அண்ட் 2 hours போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருக்கும். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ட்டை உட்கார வச்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். தேங்க்யூ. ஸோ ஜாலியோ ஜிம்கானால அடுத்தபடியாக ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நபரை தான் நான் கூப்பிட போகிறேன். அது வேற யாருமே இல்லை, நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் அன்னபாரதி மேம் அவர்கள். Thank you so much ma'am. And கண்டிப்பாவே ஐ திங்க் நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்காக இந்த லாஸ்ட் ரோல முக்கியமா அந்த ப்ளூ ஷர்ட் ரெட் டி-ஷர்ட் அவர் நான் எங்க போனாலும் ப்ரோகிராம் பண்ணாலும் வந்துருதாரு. சரி, இல்ல தனியா நாங்க ஷோ முடிச்சிட்டு விசாரிச்சுக்கிறோம். அது என்ன இல்ல இந்த ஷோக்கும் அவருக்கும் மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஓ, ஏன்னா ஷோவோட முதல்ல ஜாலியோ ஜிம்கானா. வாழ்க்கையே இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஜாலி, அதை என்ஜாய் பண்ணாட்டி நீ காலி. இன்ஸ்டன்டா யோசிச்சேன்ப்பா அவரை பார்த்தா. இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பயங்கரமான நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்டே பாத்தீங்களா இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ மேம் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு காமெடி என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? முதல்ல ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். படிக்காம சரஸ்வதியை கும்பிட்டாலும் உழைக்காம லக்ஷ்மியை கும்பிட்டாலும் கல்வியும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது. அதனால உங்க உழைப்பை நோக்கி கொடுத்து கொண்டே இருங்க, வெற்றி நிச்சயம். ஓ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. சோ உங்ககிட்டயே நான் விட்டாச்சு. இந்த ஷோ உங்களோடது. அடுத்த கொஞ்ச நேரம் மணி நேரம் அவங்கள அப்படியே என்டர்டெயின் பண்றீங்க. கண்டிப்பா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்ணுமோ அதை நாங்க செய்வோம். எப்போதுமே ரசிகர்கள் தான் இருப்பாங்க, ஆடியன்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு ஜெயா டிவியோட ஸ்பெஷல் ஆங்கர்ஸ் இருக்காங்க. சோ ரொம்ப ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி. நன்றி. பட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேம், இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டும் வந்திருக்காங்க. காலங்களில் அவள் வசந்தம் அந்த மூவி டீம் தான் இருக்காங்க. Okay. So it's yours now. Okay. Thank you ma'am. Oh, thank you so much. ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் காதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு தான் பெருசு. ஆனா அந்த காதலுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம்? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், ஆனா நட்பு தாங்க ரத்தத்தின் யுத்தம். காதலிக்கும் போது திங்கக்கிழமை கூட சொர்க்கமா தெரியுது, பட் கல்யாணம் போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை கூட நரகமா தெரியுதுங்க. பாருங்க 90s கிட்ஸுக்கும்
2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் ஒரு 10 வருஷம் வித்தியாசம், அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரைட். 90s கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? டேட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சா அது 2K கிட்ஸ். இன்னைக்கு என்ன டேட்னு கூட தெரியாம இருக்கான்ல பைபிள். அவன் தாங்க 90s கிட்ஸ். ஆமாங்க, நாங்க சோறுங்கிறதே மறந்துட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த செல்போன் படுத்துற பாடு இருக்குல்ல, உண்மையிலேயே அவ்வளவு தூரம் மாத்தி இருக்கு. இப்ப இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு பழமொழி சொல்லுங்க, அந்த பழமொழியே நான் செல்போனை வச்சே உல்டாவா எப்படி மாறி இருக்குன்ட்டு நான் சொல்றேன். மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை, கேமராவுக்கும் ஆசை, குவாலிட்டிக்கும் ஆசை. ரைட்டா? இளம் கன்று பயம் அறியாதே. இளம் கன்று பயமறியாது. புது பேட்டரி சார்ஜ் இறங்காது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பேலன்ஸ் இருக்கும் போதே பேசிக்கொள். அடடா. இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுதுமா, ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்ல போயிடுவான்னு இருக்குல்ல. செல்போனை புடிங்கி அடுப்புல போட்டா அவன் டாப்பா வந்துருவான். தேன் எடுத்தவன் புறங்கைய நக்காம விட மாட்டான். போனை எடுத்தவன் பொழுதுனைக்கு நோண்டாம இருக்க மாட்டான். ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, பயங்கரமா வயிறு பசிக்குது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு, அண்ணே ஒரு கொத்து புரோட்டானே. உடனே இவர் புரோட்டாவெல்லாம் எடுத்து கொத்துவாங்கல்ல, டக்குடி 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 டக்குடின்ட்டு கொத்துறாரு. உடனே பக்கத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் குத்துக்கணும், டக்குடி 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 டக்குடி, இன்னும் கொஞ்சம் குத்து, டக்குடி 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 டக்குடி. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆனா இதுக்கு மேல புரோட்டாவை கொத்த முடியாது. இதுக்கு மேல கொத்துனா வெறும் மாவு தான் வரும். சரிப்பா தூர போட்டுருப்பா, இந்தாப்பா கொத்து புரோட்டாக்கு எவ்வளோப்பா காசு? என்ன வாங்காம போறீங்க, இவ்வளவு தூரம் கொத்த சொல்லிட்டு. இல்லப்பா, வீட்டில் என் பொண்டாட்டி கிட்ட பெரிய சண்டை, அவ கோவத்தை எங்க தணிக்குன்னு தெரியல, இங்க வந்து நீ கொத்துறத பார்த்தல என் மனசுல பார்வே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. சரி, உண்மையிலே புருஷன் முன்னாடிக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப புருஷனுக்கு சொன்ன மாதிரி பொண்டாட்டிமார்களுக்கு சொல்லலாம். திருமணமான பெண்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்லலாம். சோபனா கல்யாணம் ஆயிடுச்சா? தயவுசெய்து சொல்லுமா. அவ சொல்லி ஆகணும். புருஷன் வந்து அதை கேட்கிறாரு இதை கேட்கிறாரு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு 4 அட்வைஸ். ஃபர்ஸ்ட், உங்க வீட்டுக்காரு எப்ப பார்த்தாலும் அடிக்கடி டீ கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா தயவு செய்து கோவப்படாதீங்க. டீ கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்க டீல தான் அவர் மயங்கி கிடக்குறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ஜாலியா இருக்கும் அப்படின்றீங்க. நம்பர் 2, 24 மணி நேரம் கொர்ருன்னு கொரட்ட விடுற, என்னால முடியல டைவர்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன அர்த்தம்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியா தூங்குறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்பர் 3, என் வீட்டுக்காரு பர்த்டேக்கு, கல்யாண நாளுக்கு, காது குத்துக்கு, திருவிழாக்கு எதுக்குமே gift வாங்கி கொடுக்க மாட்டாரு, டைவர்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வச்சிராருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ஜாலி. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, எய்தாப்ல ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்தோன்னா டார்னு கண்ணடிக்கிறாரு உங்க வீட்டுக்கார், டைவர்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. என்ன அர்த்தம்? நம்ம அடிக்க முடியும் அவரால. அதுக்கப்புறம் பூரி கட்ட அடி விடுவோம், அது வேற விஷயம். நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்பல எய்தாப்ல ஒரு சூப்பர் ஃபிகர் பார்த்து கண்ணடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டியை விட இவ என்ன அழகா அப்படின்னு செக் பண்றாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன தோணுதுடா, இதெல்லாம் ஒருவேளை பாரதி மேம் வீட்ல நடக்குதோ? அது என்னமோ உண்மைதான். என் வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன். என் வீட்டுக்காரு என்ன போட்டாலும், சாப்பாடு போட்டா பாராட்டவே மாட்டார். இட்லி போட்டேன் அன்னைக்கு, நல்லா இல்ல, பிடிக்கல. சப்பாத்தி போட்டேன், நல்லா இல்ல, பிடிக்கல. புரோட்டா போட்டேன், நல்லா இல்ல, பிடிக்கல. நூடுல்ஸ் போட்டேன், நல்லா இல்ல, பிடிக்கல. பேசாம பட்னி போட்டு வந்திருக்கு. என்னத்த பண்றது? மனுஷனுக்கும் மாமனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொண்டாட்டிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தா அவன் மனுஷன், பொண்டாட்டியவே தங்கமா நினைக்கிறான்ல அவன் தாங்க மாமனுஷன். அதனால சில பல டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த திரும்ப இளைஞர்கள் இருக்கறனால சொல்றேன், ஒரு ஆணை கவர்வது எப்படி, ஒரு பெண்ணை கவர்வது எப்படி? எதுவா இருந்தாலுமே ஸ்போர்ட்டிவா இறங்கணும், எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. ஓகே, கேரிங்கா பாத்துக்கணும். ஓகே, ஜாலியா இருக்கணும், எப்பவுமே லைஃப் செம்ம ஜாலியா பாசிட்டிவா கொண்டு போகணும். பெண்களை கவர்வது எப்படி? இந்த விஷயத்தை தான் நாங்க எங்க படத்துல சொல்லியிருக்கோம். நவம்பர் ரிலீஸ் ஆகுது, நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ பெண்களை கவர்வது எப்படி அப்படின்ட்டு நீங்க 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க 3 பேர் இருக்கிறீங்க, இன்க்ளூடிங் ஹீரோயின் உட்பட. ஆண்களை கவர்வது எப்படி? பாதிக்கப்பட்டிருக்கா அப்புறம் டக்குனு மைக்க கேரிங்காக பார்த்துக்கணும். அவங்க என்ன திட்டினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஓகே. உண்மையா ஹானஸ்டா இருக்கணும். நான் சொல்றேன், முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் மேம். நான் லாஸ்டா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சாக்கோ பாய் வேண்டாம், ரகட் பாய் வேண்டாம். அந்த ட்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே போகாம
they have to be themselves. They have to be okay with whom they are. அப்படி. நான் சொல்லட்டுமா மேம்? ஏன் அவங்க என்ன சொன்னாலும் நான் கை தட்டறேன்னா இன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன நான் இன்னொரு பெண்கள் கிட்ட பேசினா அதை நம்ம பொறாமப்படக்கூடாது. சே ஃப்ரெண்டா தான் பழகுறாங்கன்னு விட்டுடுறோம். அதுலதான் அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இப்படி ஆண்கள் யாரு பிரச்சனை விடுவாங்க? இன்னும் அதிகமாகும். அது இன்னும் பிரச்சனை தானே அதிகமாகும். என்ன ஆண்கள் சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா? கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பெரியவங்க சொல்றீங்க. பண்ணிட்டு வேணா பேசலாம். இப்ப நான் சொல்லட்டுமா? பெண்களை கவர்வது எப்படி? ஒரு 10-20 பக்கம் புக்கே கூட நம்ம போடலாம். ஆண்களை கவர்வது எப்படி? ஒரே ஒரு பாயிண்ட். போற போக்குல லேசா சிரிச்சு வைங்க. ஆட்டோமேட்டிக்கா பூரா மொந்து I மொந்து agree. I accept this. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி இறங்கிட்டீங்க? ஒசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. ப்ரோ நீங்க வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அது போதாது இல்ல உங்களுக்கு. நான் கேக்குறேன், இவங்க திரும்பி பார்த்து சிரிச்சா நீங்க வந்து விழுந்துருவீங்களா? அது என்ன கை அப்படி போயிட்டு இப்படி வந்தது புரியலையே. நான் சிரிச்சா நீங்க மயங்குவீங்களா இல்லையான்னு உங்களுக்கு என்ன, கேக்குறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சரி ஓகே. இவ்வளவு தூரம் நம்ம ஜாலியா போய்கிட்டு இருக்கும்போது காதல் வந்தோம், நட்பு வந்தோம், உடையில புருஷன் முன்னாடிகள் எல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு கடி ஜோக்ஸ் 2-3 உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். ஓகே. கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. ஒருத்தன் பேக்கரிக்கு போயிருக்கான். சும்மா கேக் சாப்பிட போலான்ட்டு பேக்கரிக்கு போயிருக்கான். ஆனா அவங்ககிட்ட பாஸ்போர்ட் கேட்டாங்களாம். ஏன்? 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 சோனாக்கெல்லாம் நிறைய தெரியுமே. இல்லையே. ஏன்னா அவன் சாப்பிட்டது வந்து பிளெயின் கேக்காம். நினைச்சேன் இது கேவலமான ஜோக்கா இருக்கு. நீங்க உங்க வாயில இருந்து வராது நான் நான் கடி நினைச்சேன். ஜோக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப அது கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து ஒரு பஸ் போய்கிட்டே இருக்கு. பஸ்ல வந்து பின்னும் பேனா ரெண்டும் போறாங்க. அதுல வந்து பேனா வந்து உட்கார்ந்துகிட்டே போகுது, பின் வந்து நின்னுகிட்டே போகுது. ஒரு பஸ் ஸ்டாப் வந்த உடனே 2 பேர்ல யாரு முதல்ல இறங்குவா? பின்னு தான் இறங்கும். ஏன் தெரியுமா? பஸ்ல நின்ற பின் இறங்கவும் போட்டிருக்காங்கல்ல. ஷோ. சரி சரி கிளம்புற நேரம் ஆச்சு, கிளம்புறேன். லாஸ்ட் நம்ம அடுத்து போயிடும். கடி ஜோக்குக்கு நீங்க வாயை ஊத்து பார்த்துருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. நம்ம அடுத்து போயிடலாம். இன்னைக்குள்ள குழந்தைகளை சமாளிக்க முடியுதா சார்? திருக்குறளை ஒண்ணு சொல்றார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெருது. என்னடா அர்த்தம்? படார்னு ஒரு பையன் எஞ்சான் பாருங்க. பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போகும்போது படார்னு கீழே விழுந்துட்டா யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க மேடம். அதுவே என் தரா மாதிரி ஒரு பொண்ணு பைக் எடுத்துட்டு வேகமா போய் டம்முன்னு கீழே விழுந்துட்டா கடல் அலைகள் போல எங்க பசங்க தேடி ஓடி வந்து காப்பாத்துவாங்க மேடம். அதான் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது அப்படின்ட்டு எழுதி பயன் வச்சு. நயன். இப்படி குழந்தைகளாகவும் கணவனும் மனைவியும் இணைந்து பார்க்கக்கூடியதுதான் நம்மளுடைய ஜெயா டிவி ஜாலியோ ஜிம்கானா. ஸோ இதே போல சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை ரசியுங்கள், சிரியுங்கள், மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் வீடுகளில் தங்கட்டும். நன்றி, வணக்கம். சோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் நீலவேணி சிவா அவர்கள். காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. ஸ்டாப் தி சாங். நான் இந்த பாட்டு போட்டா வர மாட்டேன். இப்ப ட்ரெண்ட்ல எங்க தலை எஸ்டிஆரோட பாட்டு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே பாட்டு போட்டாதான் இந்த ரோஜா பூ பேச வரும். இல்லன்னா இந்த ரோஜா வாடிடுமா சார்? என்ன பாட்டாலே என்னால முடிஞ்சுதான் நான் கேட்கணும். இந்த பாட்டு தான் போடுறாங்க. ஆமா, நான் வரும்போது என் பேரோட சேர்த்து யார் பேரோ சொன்னீங்களே, யார் அது? நீலவேணி சிவா. அப்படி கூப்பிட்டாதான் வருவேன்னு யாரும் சொன்னாங்க. யார் சொன்னா? என்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்க. என் பேர் பின்னாடி யார் பேர் போடணும்னு என்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்க. சொல்லிருவேன். டிஜே ஐ லைக் யூ டிஜே. உங்களுக்கு தான்க்கா இந்த சீன். இல்ல உங்களுக்கு தான் போட்டாங்க. அது சிவா. சரி, நமக்குன்னு சொன்னாதான் உதடு கூட ஒட்டும். அதனால இப்ப நீங்க போய் வேற வழி இல்ல, ஒட்டிதான் ஆகணும். சரி ப்ளீஸ். அதனால ஓகே. எல்லாருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? யாருக்கு அதுல வணக்கம் சொல்லணும்? அதுல யாருக்கு வேணாலும் இங்க பாருங்க, நாங்க வந்து ஹீரோ கிடைக்கலன்னு வருத்தப்படுற ஆள் கிடையாது. டைரக்டரை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற ஆள். இல்ல இத ஷோ கூட பார்க்காம அது இருந்திருந்தா நீங்க வந்திருப்பியா? நாங்க நின்றுக்க முடியுமா? அது கரெக்ட். வெக்கமானம் சூடு சொரண ஆதாமியவாள் காலத்துல இருந்து ஆதார் கார்டு வந்த காலம் வரைக்கும் என் பரம்பரையில எவனுக்கும் கிடையாது. உன் பரம்பரையில இல்ல, சுத்தமா இல்ல. அப்புறம் எதுக்கு கேள்வி எல்லாம்? சும்மா தான் ஒரு ஃப்ளோக்கு சொன்னேன். சரி ஓகே, பரவாயில்ல. ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு வணக்கம் சொல்ல விடுங்கடா. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுறலாம்னு பார்த்தா, வணக்கம் டைரக்டர் அவர்களே, வணக்கம் ஹீரோ அவர்களே,
வணக்கம். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன மாதிரியே இருக்கிறதுனால உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இல்ல. தாங்க முடியலையே. ஐ லைக் யூ. ஏய், உன் தாய் கிளவியானா எனக்கு என்னடா கஷ்டம்? சும்மா இருடா. முக்கியமா ஒரு விஷயம், விஜயதசமி அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து ஆயுதத்துக்கு பூஜை போடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணா அப்படின்னா அவன் மனுஷன். ஆயுத பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பொரியும் சுண்டலுமா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சானா அவன் தான் மாமனிதன். நம்ம கேங்க. நமக்கு ஆயுதமா தேவை? No, நமக்கு தேவை பொரியும் சுண்டலும். அது யார் வீட்ல கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன வேற ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்களா? வேற ஏதாவது வேலை. வாழ்க்கையில அவன மாதிரி வாழணும், அவன மாதிரி வாழணும், அவன மாதிரி வாழணும்னு நினைச்சாதான் வாழ்க்கை கஷ்டம். அவன் வாழணும்னு நினைச்சா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். தயவு செஞ்சு அவன் வாழணும்னு நினைங்க. இப்ப இந்த ஸ்டேட்டஸ் போடுறது வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் போட்டோம்னு வைங்களேன், சந்தோஷமா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவோம், சோகமா இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுவோம். இப்ப எனக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போடுவேன். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்கு பல குரூப் இருக்குது. இல்ல அத பாக்குறவங்க தான் கஷ்டப்படணும். நீங்க சரி ஓகே பரவாயில்ல. இப்ப அக்கா நம்ம எல்லாம் வந்து அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த இயற்கை வந்து எங்களை அழகா படைச்சு. பட் அக்கா இப்ப பெண்கள் நம்ம வந்து இயற்கையாவே அழகா ஆண்டவன் படைச்சிட்டான். அது நம்மளோட தப்பா? இல்லையே. கிடையாதுல்ல. எப்பவுமே நாங்க மேக்கப் போடுறோம் ஆண்கள் நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப பாருங்க, எப்பவுமே அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். இந்த மாதிரி ஆம குட்டிங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியும்? நிப்பான் பெயிண்டா வாங்கி அடிக்க முடியும். அப்படியே நீங்க மேக்கப் போட்டீங்க. அதான் அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். இல்ல, ஆம குட்டின்னு அதுதான் கேக்குறேன். அழகுக்கு தான் அழகு சேர்க்க சரி முடியும். அண்ணா இதை எடிட் பண்ணி விட்டுருங்க. நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்? இங்க பாருங்க. இது வரக்கூடாது. இது வந்துச்சு. கிளாப் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி வெளியில எங்கேயாவது போகும்போது வீட்டுக்காரோட போன் நல்லா இருந்ததுன்னா, மாமா உங்க போன்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்றது வழக்கம் தானே? நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. ஏன் வீட்டுக்காரர்கிட்ட நானும் அதான் கேட்டேன். மாமா நான் அழகா நீங்க எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு தேவதை மாதிரி வந்து நிக்கிறேனே, என்ன உங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அக்கா போன்ல போட்டோ எடுத்தா வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ எனக்கு தானே ஷேர் பண்ணிருக்கணும். ஏன் போட்டோவை ஏன் வீட்டுக்காரர் எனக்கு அனுப்பாம நாசாவுக்கு அனுப்புனார். இருங்க அங்க ஒரு ஆயா வடை சுட்டு இருந்துச்சா? உங்க ஆயா வடை சுடுறதா கேட்டாங்க. நீ ஒரு ஆயா. என் வீட்டுக்காரர்கிட்ட, மாமா why are you sending my photos to NASA? நீ என்ன லூசா? ஏன் மாமா என் போட்டோவை நாசாவுக்கு அனுப்புனேன்னு கேட்டாரு. என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒண்ணும் இல்லடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாசா விஞ்ஞானிகள்லாம் வானத்துல ஒரு நட்சத்திரம் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நட்சத்திரம் இதுதான் செக் பண்றதுக்காக தான் நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏய் பூமர் அங்கிள் வந்த வாயிலே பாத்துக்கோ. நான் மறுபடியும் கேட்டேன், மாமா சரி ஓகே அந்த நட்சத்திரத்தை காணும்னு தேடினதுக்காக தானே நீங்க அனுப்புனீங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு, கீழே அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்கடி, இது நட்சத்திரம்ல எங்கேயோ எரிகல்ல விழுந்து கிடந்திருக்கா, அதை நீ போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்றாங்க. பட் ஆனாலும் ஊர்ல உள்ளவங்க கலாய்க்கிறதுக்காக நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். நேத்து சாயந்தரம் நான் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. என் வீட்டுக்காரருக்கு என் மேல கொல்ல பாசம். என் வீட்டுக்கார நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சுத்தி சாக் பீஸை வச்சு ஒரு வட்டம் போட்டேன். உண்மையாக்கா? எறும்பு சாக் பீஸை வச்சு வட்டம் போறியே, நீ என்ன லூசா மாமான்னு கேட்டதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒண்ணும் இல்லடி தங்கம், வெயில் காலத்துல எறும்பு சாரசாரையா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஊறி போகும், அது உன்னை கிராஸ் பண்ணி போகையில பால் கோவான்னு நினைச்சு உன்னை முச்சிடக்கூடாது இல்ல. ஓகே பட் பரவாயில்ல. ஆனாலும் என் வீட்டுக்காரர் எப்படி என் மேல பாசமா இருக்காரோ அதே மாதிரி என் வீட்டுக்கார மேல மாமானா எனக்கு கொல்ல பிரியம். அவசரமா ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் கூட என் வீட்டுக்காரருக்கு எதையாவது யூடியூப்ல பார்த்து வழக்கம் போல சமைச்சு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நேத்து என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபங்க்ஷன்லாம் வருதே, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அவசரமா ஒரு ஸ்வீட்டை செஞ்சு ஸ்வீட்டுக்கு கேசரின்னு பேரும் வச்சேன். அக்கா நீங்களே நியாயத்தை சொல்லுங்கக்கா, ஏதோ அவசரத்துல செஞ்ச ஸ்வீட்ல கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பா? கொஞ்சம் காரம் கேசரி இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, கேசரி சிகப்பு கலர்ல பண்ணுவேன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். அது ஒரு தப்பாக்கா? வீட்டுக்கார ரியாக்ஷன் என்ன இருந்தது? ஏன் அதுக்கப்புறம் இருந்தா தானே ரியாக்ட் பண்றதுக்கு. இல்ல ஒரு அவசரமா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு பேசாம அடுத்த ப்ரோக்ராம்க்கு வரணுமே, வாங்கணும்ல, டேட் கொடுத்துட்டோம்ல. அதான் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வருதுனாலும் அடுத்து வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். ஒண்ணுல வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்டான்னு சொன்னா அது காதல், வீட்டுக்காரர் போயிட்டோனே கால் பண்றேன்டான்னு சொன்னா அவ்வளவுதான் வித்தியாசம். பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்ப வந்து நம்ம எல்லாம் வந்து மீடியா செலிபிரிட்டிஸ் இல்லையா அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்படிதான்க்கா. இப்ப நம்ம எல்லாம் மீடியா செலிபிரிட்டிஸ்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மேக்கப் போட்டு ஒரு புது புடவையை கட்டி இந்த மாதிரி லைட்டை போட்டு ஒரு ஸ்டேஜ் ஏத்திட்டா போதும், உடனே நம்மளே நம்ம அழகா போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதா நம்மளோட பழக்கம். இதே மாதிரி தான் போன மாதம் நான் என்ன பண்ணேன், என்னைய நானே ஒரு அழகாக ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். உடனே ஒருத்தன் லைக் பண்ணா, கமெண்ட் பண்ணா, மெசஞ்சருக்குள்ளே வந்தான். மெசஞ்சருக்குள்ளே வந்தவன் என்ன தெரியுமா கேட்டான், மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டான். என் புருஷன் நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாலே நான் பதில் சொல்லாத ஆளு, நீ ஏன்டா கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை மேடம் நான் காரணமாக தான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னான். நான் வேலூரில் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். ஏன்டா நீ கேட்குறேன்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமா சொன்னான், இல்லை மேடம் சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் நடந்துட்டு இருக்கே,
செஸ் போட்டியில ராணி நீங்க இல்லாம செஸ் எப்படி விளையாட முடியும்? வேதியில போறதுக்கு யூ கோ மேன் ஒய் மீ. பட் பரவாயில்ல, அதை பத்திலாம் நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உண்மையாவே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப கல்யாணத்துக்கும் காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்படா பேசுவா எப்படா பேசுவா அப்படின்னு நினைச்சா அதுதான் காதல். ஏண்டா பேசுறா ஏண்டா பேசுறா அப்படின்னு நினைச்சா அதுதான் கல்யாணம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த பசங்க ரொம்ப மோசம். பொம்பளை பிள்ளைங்க மேக்கப் போடுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க காதலிச்சு கழட்டி விட்டுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க செலவு வைக்கிறாங்க. இதான சொல்றீங்க? நான் உங்க 3 பேரை பார்த்து கேக்குறேன். இப்ப சட்டமே வந்துருச்சுல்ல, சட்டமே வந்துருச்சுல, ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் வந்துருச்சுல. உலகத்துல இருக்கிற எல்லா கல்யாணம் ஆன ஆண்களும் பெண்களை டைவர்ஸ் பண்ணிருங்க. லவ் பண்ணிட்டு இருக்க பசங்களும் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு ஆம்பளை பசங்க நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி பண்ணிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் ஹஸ்பண்ட் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இது எப்ப நடந்துச்சு? தம்பி உன்னதான் நான் சொன்னேன். சரி பரவாயில்ல, இவன் வேற கண்டென்ட் இருந்தா பேச மாட்டேமா? கண்டென்ட் நாங்க பேசுறதுனால தான் உனக்கு கண்டென்ட். பேசணுமா வேணாமா? சரி விடு. ஆனா உண்மையா ஒரு விஷயம், பசங்க பொம்பளை பிள்ளைங்களை வேணான்னு சொல்றாங்கல்லக்கா. ஆனா பசங்க பொம்பளை பிள்ளைங்களை வேணான்னு சொன்னாலும் பொண்ணுங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ரக்ஷா பந்தன் வந்துச்சு இல்லையா? ரக்ஷா பந்தனுக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல, ஏன்னா கூட பிறந்த அண்ணன் இல்ல, என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தேன். சின்ன வயசுல இருந்து நான் அண்ணனே கூப்பிட்டு இருந்தேன். கயிறு வாங்க காசு இல்லாம இந்த வருஷம் தான் காசு இருந்துச்சு. கயிறை வாங்கி கொண்டு போய், அண்ணே இது ரக்ஷா பந்தனுக்கு கட்டுற ராக்கி கயிறு, இதை உன் கையில கட்டி அண்ணனே எனக்கு இல்ல ஒண்ணு நான் அண்ணனா ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த லூசு போய் சொல்றான் பாரு, எனக்கு கூட தான் பொண்டாட்டியே இல்ல, உன் காலத்துல ஒரு மஞ்ச கயிறை கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கவான்னு கேக்குறான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வீட்ல கரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏண்டா இல்லனா அங்க மாத்தி ஏண்டா கரண்ட் ஆள் மாத்தி போய்டுவாங்கல. வீட்ல நான் ரூமுக்கு ரூமா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவீங்க, ஆள் மாத்தி போறதுக்கு. நீ வீட்டுக்கு போறியா லாஸ்ட்க்கு போறியாடா? ஏறுமா மாடே, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆன்சர் தெரியும் சொன்னா உனக்கு கண்டென்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்காவை காப்பாத்தி விடு. இப்ப போயாம படிக்கிறவனு ஒரே ஃபிகர் பின்னாடி சுத்துறவனு நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. கரெக்ட். விரும்பி வந்தா டேக் கேர், விட்டுட்டு போனா டோன்ட் கேர் மச்சி. நிஷா இல்லனா உஷா, வேற லெவல் தல. ஹீரோயின் இல்லனா ஹீரோயின் தங்கச்சி, அவ்வளவுதான். ஹீரோ இல்லனா டைரக்டர். அதுக்காக வந்து நான் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா நீங்க நினைக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே சின்ன வயசுல அப்பா அம்மா பேச்சு கேட்போம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்போம், அப்புறம் லவர்ஸ் பேச்சு கேட்போம், அப்புறம் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்போம், அப்புறம் எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க பேச்சு கேட்போம். இப்படி நாங்க மாறிட்டே இருப்போம். பசங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான். 10 வயசுல சைட் அடிப்பான், 20 வயசுல சைட் அடிப்பான், 30 வயசுல சைட் அடிப்பான், 40 வயசுல சைட் அடிப்பான், 50 வயசுல சைட் அடிப்பான். கடைசி வரைக்கும் சைட் மட்டும் தான் அடிப்பான். கடைசி வரைக்கும் ஓ ஜாதகம் அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன உதவி பண்றது? வேணாமா ஊர்ல என்ன மாதிரி 4-5 சுத்திக்கிட்டு இருக்குது, கரெக்ட் பண்ணி வர்றேன் வா. உண்மையா பேசிருக்கீங்க. என் தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு இல்லையா? அததான் சொன்னேனே தவிர அப்படி எல்லாம் நீங்க யாரும் தயவு செஞ்சு ஊர்ல வேலை இல்லாத டயத்துல இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. வாழ்க்கையில அக்கா சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக 4 பேரை சாவடிக்கிறது தப்பா? தப்புதான். ஏய் இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக காமெடி சொல்லி 4 பேரை சாகடிக்கிறேன், அது ஒரு தப்பாடா? இல்ல அப்படிலாம் கிடையாது. அந்த 4 பேர்ல நீங்க வந்துடாம இருக்கணுமா இல்லையா? ஆல்ரெடி வந்துட்டோம். எப்பவுமே நம்ம பசங்களுக்கு வந்து பரீட்சையை நல்லா எழுதிட்டு வாடா மகனேன்னு துட்டு கொடுத்து அனுப்புற அப்பாவை விட பரீட்சையை நல்லா எழுதிட்டு வாடா மச்சானு விட்டு கொடுத்து அனுப்புற நண்பனுக்கு எப்பவுமே வேல்யூ அதிகம். ஆமாங்க. ஆனா நண்பன் சொல்றதை கேக்குறீங்களா? ஏதாவது ஒரு பொண்ணு உஷாராயிருச்சுன்னா அந்த பொண்ணை பார்க்க போறதுக்காக நண்பன் கிட்டே போய் சொல்லிட்டு போறீங்களா இல்லையா? சொல்றியாடா? நான் சொல்லப்பா. நீ அவன் சொல்றான் நீ நம்புற, இல்ல அவன் உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிட போறான். நீ எது வச்சிருக்க நீயே சொல்லிடுற. அதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் நம்புவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு எது சொன்னாலும் நம்பிடுவேன். நான் ஃப்ரெண்டு எது சொன்னாலும் நம்பிடுவேன். ஆள் ரொம்ப நல்லவன் சொன்னாலும் நம்புவேன். ஆமா. ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொன்னாலும் நம்புவேன். அப்பெல்லாம் நம்ப மாட்டேன். என்ன நம்புவேங்கிற அப்புறம் நம்ப மாட்டேங்கிற என்னதான் நீ உன் கதை என்னதான் கதை? நீ நல்லா ஜோக் பண்றனா நீ நம்புறல. டேய் இதெல்லாம் நமக்குள்ள உள்ள டீலிங் வெல்ல சொல்ல கூடாது கட் சரியா? பண்ணிருங்க. இல்ல இத போட்டுருங்க பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதோ போட போறாங்க ஏதோ போடலன்னு தெரியல. எங்களுக்கே தெரியல. இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், மாமா நான் 3 நாள் வீட்டை விட்டு கிளம்ப போறேன். 3 நாள் உங்களை என்னால பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு யாரு சமைச்சு கொடுக்கறது, உங்களை யாரு பாத்துக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமான்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? சாப்பாடாடி முக்கியம் மனுஷனுக்கு, சாப்பாடா முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம்னு என்னை பத்திரமா அனுப்பி வச்சாரு. அவர் என்னை ஊக்கப்படுத்தி அனுப்புனதுனால தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாழ்க்கையில என்னதான் நம்ம பின்னாடி பிரச்சனைன்னு ஒண்ணு சுத்திட்டு இருந்தாலும் எப்பவுமே வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க.
வாழ்க்கையில நம்ம வாழணும், 4 பேரை வாழ வைக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். அப்படியே நான் சொன்ன காமெடிக்கெல்லாம் நீங்க கை தட்டினீங்கன்னா நானும் வாழ்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா உண்மையா சொல்லணும்னா இது வரைக்கும் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல இப்ப ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. எந்திரிச்சு நிக்க போறாங்க, இவங்கள நம்ப முடியாதுக்கா. இல்ல உண்மையாவே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பட் எனக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணீங்க. உங்களை ரொம்ப உட்கார ரொம்ப வச்சுடலாமா? செம. தாராளமா. சூப்பரா இருந்தது நிஜமாவே. இன்ஃபேக்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரிஞ்சது இந்த பெர்ஃபார்மன்ஸ். அதுவே உங்களோட பெரிய வெற்றி நினைக்கிறேன். தேங்க்யூ சூப்பர். இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குப்பா. இவங்க நடதா ஸ்டைலு, பேசுனா ஸ்டைலு, கவுண்டர் போட்டா ஸ்டைலு, மொத்தத்தில் இந்த அம்மா வந்து வேற ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நபரை தான் நான் கூப்பிட போறேன். ஸோ லெட்ஸ் புட் our hands together and welcome கல்பாக்கம் காயத்ரி அவர்கள். Stage is all yours. தேங்க்யூ ஸோ மச். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆரம்பிக்கும் போது நியூஸ் ரீடர் மாதிரி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் கொஞ்சம் கெத்துன்னு நினைப்பாங்க, அதனால அப்படி ஆரம்பிச்சேன். மற்றபடி நான்லாம் ரொம்ப 10 நிமிஷத்துல பக்காவா டக்குன்னு உங்க பக்கத்து வீட்டு போன மாதிரி பேசிட்டு போயிடுவேன். நான் பேசும்போது ஜாலியா கை தட்டி சிரிக்கணும், அது மட்டும் தான். ஏன்னா மேடைகளில் பேசும்போது பார்த்து பேசணும். இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மேடையில் பேசும்போது என் உயிர் போட்டேன்னு சொன்ன பாருங்க, கீழே இருந்து ஒரு ஆயா எந்திரிச்சு இவ பேசி எத்தனை உயிர் போச்சோ நம்ம பேசி உயிரலாமா போகுது. அப்படிலாம் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க யாருன்னு சொல்லுங்க. ஷோபனான்னு சொல்லுங்க. ஷோபனாவா? அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ஷோ பாக்குற ஆடியன்ஸ். இருந்தாலும் உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க யார் தெரியுமா? திருடங்க தான். திருடங்க. எல்லா போலீஸ்காரங்களும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் அக்கிஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா டாக்டரும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நோயாளியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா திருட மட்டும்தான் எல்லாரும் பணக்காரங்களா இருக்கணும், நைட்ல நல்லா தூங்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் அவன் பொழப்பு ஓடும். அந்த மாதிரி எங்க பொழப்புல மண்ணவாரி கொட்டிடாதீங்க, கையெல்லாம் தட்டாம இருந்து. ஏன் தெரியுமா திருடங்களை சொன்னேன்? திருடங்களாம் டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க சார். ஒருத்தன் நைட்ல திருடு போகும்போது பொண்டாட்டியை கூடவே கூட்டு போயிட்டு இருக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்டா எப்பவுமே தனியா வருவேன், இன்னைக்கு ஏன்னா பொண்டாட்டியோட வந்தேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லியிருக்கான், எதை திருடி எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் டிசைன் சரியில்லை, இந்த பாட்டு பெருசா இருந்திருக்கலாம், இந்த டிசைன் இதுல வந்திருக்கலாம்ன்றா, அதான் இவளையும் கூடயே கூட்டு போயிட்டேன், உனக்கு வேணுங்கிறத அவளே எடுத்துக்கிடும் அப்படின்ட்டு. நான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் சார். ஆம்பளை பசங்களை பார்த்து கேட்குறேன், இந்த பெரியவங்களாம் என்ன சொல்றீங்க? 10,000 20,000 செலவு பண்ணி ஊரை சுத்தினா அது பேர் டூருன்றாங்க. நம்ம பையன் 10 பைசா செலவேலாம ஊரை சுத்தினா அவனை தண்டை சோறுன்றாங்க. என்ன போவோம்? நானும் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இது இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு எனக்கு ஒரு கால் கட்டு போட தான் கரெக்டா இருக்குன்னு எங்க அன்னிக்காரி ஒத்தி சுத்திக்கிட்டு இருந்தா தெரியுங்களா? அவர் மாப்பிள்ளைய பார்த்து விட்ட சோகனாக்கா. அவனும் வந்தான், மாப்பிள்ளை பார்க்க வந்தாடா. என்னடா நானும் பொண்ணுதான் சத்தியமா வந்தானா? பார்த்தானா? சாதாரணமாலாம் கிடையாது. வரும்போது ஒரு 100 பீப்புள்ஸோட வந்தான். எனக்கு ஒரே ஆசை, ஏன்னா நானும் பொண்ணு தானே, எனக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருக்குல்ல. நான் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு 100 பேருக்கு காபி ஏன் கையாலே ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வெக்கப்பட்டுட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னடா பாக்குற, காபி போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா காபி போடுவேன். 100 பேருக்கு போட்டியா? சூப்பரா காபி போடுறதுன்னா பெரிய கம்ப சூத்திரமா? பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சமா 5 தூளம் மிளகாத்தூளம் போட்டா காபி ஆயிட்டு போகுது. இது தெரியாதா எனக்கு? மாப்பிள்ளையும் குடிச்சாப்ல. இந்த அன்னிக்காரி வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேணாம். மாப்பிள்ளை எங்க அண்ணியை பார்த்து கேட்டான், ஏங்க பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது காதல் கிதல்னு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இவ சும்மா இருக்கலாம்ல. அந்த திறமையெல்லாம் இவகிட்ட இருந்தா கண்ட நாயெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழியா ஓடி போயிட்டான். இருந்தாலும் கல்யாணங்கிறது ஒரு 1000 காலத்து பயிருனாங்க இல்லையா? அதனால ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா நிச்சயம் பண்ணாங்க. மாமா வச்சுல இப்ப மாமா அப்படின்னு தானே கூப்பிடணும். மாமாங்கிற வார்த்தை எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை. நான் எங்க மாமாவை பார்த்து கேட்டேன், மாம்ஸ் நீ தான் போனு, நான் தான் சிம் கார்டு, நம்ம லைஃப் அப்படியே சேஃபா போயிட்டு இருக்கோம், சார்ஜ் ஏத்த வந்து அங்கச்சி கூப்பிடலாமான்னு கேட்கறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இருந்தாலும் அவரை பார்த்து சொன்னேன், இங்க பார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உலகம் பூரா தேர்னாலும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுலாம் உனக்கு கிடைக்க மாட்டான்றேன். ஏன்னா லூசாடி அடுத்த ஜென்மத்திலே உன்னை மாதிரி ஒரு மூதவியை கட்டி தொலைகிறதுக்குங்கிறாங்க. கடுப்பாயிட்டேன். ஏன் நாங்களும் நான் அப்படியாவா இருக்கும்? பொதுவா வந்துட்டு இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் அம்மாக்கள்லாம் மிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்க கிட்ட பேச முடியாதுக்கா, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நம்பவே நம்பாதீங்க. அவங்கள நம்பி கூட பக்கத்துல உட்காந்துடலாம், இவங்கள நம்பி உட்கார முடியாது, மோசமானவங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்?
நேத்து ஒரு பையனை பார்த்து சொன்னடா, இங்க பாருடா அக்கா உன்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கற்பனைக்கு நீ நல்ல நைட்டு கார்ல தனியா போயிட்டு இருக்க. நான் மட்டுமா காணா, நீ மட்டும் தனியா போயிட்டு இருக்க. எதிரில் ஒரு பேய் நிக்குது, என்ன பண்ணுவ? அக்கா அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயான்னா? ஆம்பளை பையன் இருந்தா என்னடா பண்ணுவ? காரை விட்டு ஏத்துவேன். பொம்பளை பையன் தான் காருக்குள்ள ஏத்துவாங்கிறாங்க. எவ்வளவு ஒரு கேடித்தனமா இருக்கான் பாருங்க. காஞ்சி போயிருக்கான். ஏய் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி தெரியுமா? ஆம்பளை பையனால ஒரு விஷயத்த பண்ண முடியும், பொம்பளை பிள்ளையால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன சொல்லுமா? 2 பேர் இருக்கீங்க, சொல்லுங்க. ரொம்ப நேரம் அமைதியா. ஆமா பிள்ளைகளை நீங்க வந்ததுல இருந்து கொழுப்பம மாதிரி உட்காந்துருக்கீங்க. தூக்கிட்டு போயிட போறாங்க ப்ராப்பர்ட்டி நினைச்சுக்கிட்டு. ஏதாவது பேசுங்க. என் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டியா? யாருமா நீ? சஸ்பென்ஸே வேணாம், நானே சொல்லிடுறேன். ஆம்பளை பசங்களால 10 நிமிஷம், நான் 10 மணி நேரம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியும். பொம்பளை பிள்ளைங்களால 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்க முடியும். உண்மையா இல்லையா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இருந்தாலும் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? இப்ப என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல இருக்காங்க. என்னடா யங்ஸ்டர்ஸ்னா? ஐ அம் ஜஸ்ட் 21. ஜஸ்ட் 21. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நீ சொல்லு தங்கம். நான் நம்புறேன். என்ன ரூட் போயிட்டு இருக்கு? சாங் போடுமா இல்லையா? டேய் உன் கை கால் விளங்காம போவே, நீ கட்டையில போவே, வந்தேன்னு வச்சுக்க மிதிக்கிற மிதில எல்லாம் போயிடும் பாத்துக்க ராஸ்கல். ஏங்க நான் ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கேன், தனியா போக மாட்டேன். எங்க மாமாவோட தான் போவேன். ஏன் தெரியுமா? பேரழிக்கெல்லாம் தனியா போனா ஏதோ பிரச்சனை வந்துருமா. தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். ஆமா என்னடா நீலவேணிக்கு மட்டும் எந்திரிச்சு நீங்க எனக்கு ஏன் கால் வலி இல்லையா? கம்பெனியா பண்றோம். கேட்டு வாங்குதல். ஐயோ அது கேட்டு வாங்குறது. ஐயா நான் தான் கேட்டு வாங்குறேன். உட்காந்துருக்கேன் நிஜமாவே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கைத்தட்டி கொடுத்துடலாம் காயத்ரி. நான் சொல்லணும், நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயும் உங்க பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ காமெடிலேயே அப்படி பாடி லாங்குவேஜ் பண்றாங்களே, அது செம்மங்க. அவர் ஜட்ஜஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். நானும் சொல்லிடவா ஒண்ணே. அதாவது அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாடி லாங்குவேஜ் தான் மெயினா. வடிவேல் சார் எதுக்காக நம்ம ரசிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் தான். அதே மாதிரி தான் இவங்களும் பாடி லாங்குவேஜ்ல பின்னி எடுப்பாங்க. சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாருக்குமே பேசிட்டு இருந்தோம், ஆனா உங்களுக்கு நாங்க பேசவே இல்லை. இல்ல எதனால அப்படின்னா, அண்ணியே அந்த கிளி கிளிக்கிறீங்க, எங்களை எந்த கிளி கிளிப்பீங்கன்னு தான் நாங்க அமைதியா இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ so much. ஸோ அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் நான் கூப்பிட போறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் பகவத். என்ன மேம் பயங்கரமான ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்துருக்காங்க. சந்தன கட்டு என்ன புரியல? சந்தனத்துல வந்திருக்கல. இல்ல சந்தனம் ஓகே. ஆல்ரெடி இங்க 6 அடி குறைஞ்சு போச்சு. என்னன்றீங்க? 3 அடி தான். நீங்க 6 அடி எக்ஸ்ட்ரா அந்த வந்தீங்க. இல்ல அந்த 6 அடி எக்ஸ்ட்ரா இங்க இருக்கா? ஆமா. நமக்கு இருக்கா? சொல்லுங்க எவ்வளவு உயரம்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோன்றது தான் முக்கியம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் டீசெண்டா போய் அவங்க உட்காந்துட்டு நீங்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஷோ கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். மக்களுக்கு பிடிக்கும் ஜெயா, ஜாலியா பாருங்க ஜிங்கானா. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்ல இருக்கு. அங்கதே கேட்கலாம். நீங்க இப்படி வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க இப்படி பண்ணீங்க நினைச்சே பார்க்கல சார் நானு. ஐயோ என்னம்மா பண்ண சொல்லுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? 2 நாள் சாப்பிடவே இல்லைங்க நானு. என்னக்கா தெரியலையே. சார் எனக்கு ஆக்சுவலா எனக்கு 4 முறை கால் பண்ணாருங்க. அந்த போனை நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ இல்லன்னா வச்சுக்கோங்களேன், அவரோட படத்துக்கு நான் தான் ஹீரோயின் ஆக வேண்டியது. சார் அதனால தான் நீங்க படம் வெற்றிகரமா எடுத்து முடிச்சிருக்கீங்க. ஏதோ என் போதாத நேரம் இங்க வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much. எனக்கு லைஃப்க்கு கொடுத்துட்டீங்க. Thanks a lot. And thank you so much. எனக்காக நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. நம்ம கூட பிறக்கறனால அக்கா தங்கச்சிங்கம்மா. என்னம்மா? Thanks so much. நான் நடிச்சா என்ன, என் தங்கச்சி நடிச்சா என்ன? ஒரேதான். ஆமா. அப்படிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மனைவி சொல்லுவாங்க பாருங்க, எண்ணங்க. அந்த எண்ணங்கன்ற ஒரு வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமாங்க? ஆமா. வெளிய பார்த்து என்னங்க அப்படின்னு வெள்ளேந்தியா கூப்பிட்டா யாரோ வந்திருக்காங்கன்னு அர்த்தம்.
அதே மனைவி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு என்னங்க அப்படி அப்படியே அவளேந்தியோட பாவமா பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், பணம் வேணும்னு அர்த்தம். அதே மனைவி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இந்த 2 பூ எடுத்து முன்னாடி போட்டு என்னங்க அப்படின்னு அசட்டு சிரிப்போட சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே மனைவி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறும் போது என்னங்க அப்படின்னு முறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே கணவர் வெளியே போகும்போது பார்த்தீங்களா, மனைவி வந்து எங்க அப்படின்னு பின்னாடியே வந்தாங்கன்னா நானும் கூட வரேன்னு அர்த்தங்க. இந்த கல்யாண ஆன ஆண்களுக்கு அந்த என்னங்கன்ற ஒரு அர்த்தம் புரியாம எவ்வளவு தவிக்கிறாங்க தெரியுமா? அது எதனால என்னங்கனே கூட மாட்டாங்க. ஏய் டேய் டேய் லோகர் டேய் சாப்பிடு அப்படிதான்றாங்க. என்னடா அப்படிதான் வருது. லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? டேன்னு கூப்பிட்டா லவ் மேரேஜ், யோன்னு கூப்பிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கு அப்படிதான் எங்க மாமா அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு. எங்க மாமா கிட்ட கேக்குறேன், மாமா மாமா சாப்பாடு நல்லா இருக்கா மாமான்னு கேட்டேன். அடியே மூதேவி, உனக்கு தான் 2 கண்ணு நல்லா தெரியுதுல, ஏன் அந்த சாப்பாட்டுல இருக்க 2 கல்லை உன்னால பொறுகி சாப்பிட்டு சமைக்க முடியாதான்னு கேட்டாருங்க. எனக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சு. ஏன் மாமா உனக்கு தான் 32 பல்லு நல்லா இருக்குல்ல, ஏன் அந்த 2 கல்லை கடிச்சா என்ன பல்லு உடஞ்சா போகுது நான் கேக்குறேன். ஜோக் சொல்லி எங்களை தான் குடும்பப்படுத்துறீங்கன்னு பார்த்தா அங்க சமையல் பண்ணி குடும்பப்படுத்துறீங்க. தொலைக்காட்சிக்கும் மனைவிக்கு என்ன தெரியுமா ஒத்துமை? நம்ம பார்க்கலாம் கேட்கலாம், ஆனா திருப்ப மட்டும் பேசவே முடியாதுங்க. அதுவும் பாருங்க, நான் கேக்குறேன் எங்க மாமா கிட்ட, மாமா உன்னை கல்யாணம் பண்ணி நான் வேலைக்காரி ஆயிட்டேன் மாமான்னு. எங்க வீட்டுக்காரி அது எப்படி தங்கும், நான் தான் துணி தைக்கிறேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் பெருக்கிறேன் அப்படின்றாரு. பதத்துக்கு நான் தாண்டி சமைச்சு வச்சு உனக்கு ஊட்டி வேற விடுறேன்றாரு. நான் சொன்ன பாருங்க ஒரு பதில், எங்க மாமா ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆயிட்டாரு. வேலைக்காரனோட மனைவி வேலைக்காரி இல்லாம வேற என்ன அம்பானி வீட்டு பொண்ணா இருப்பேன் நான். ஆசைக்கு பேராசைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? பெண்கள் நகை போறது ஆசை, ஆண்கள் அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு வெயிட் பண்றது பேராசை. வேற லெவல். ஆனா எங்க பெண்கள் எப்படி தெரியுமா எதிர்பார்ப்போம்? தன்னை கல்யாணம் பண்ண கணவர் சிங்கம் மாதிரி வேணும்னு நினைக்கிறது ஆசை. அந்த சிங்கமானவரை தனக்கு மட்டும் நாய்க்குட்டி மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறதாங்க பேராசை. இன்னைக்கு ஆயுத பூஜை ரொம்ப அழகா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆயுத பூஜை வேலையில நம்ம எல்லாம் சிறப்பா அழகா ஜாலியா ஜிம்கானா நிகழ்ச்சியில சிரிச்சு 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 சந்தோஷமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி நன்றி வணக்கம். சூப்பர் சூப்பர், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்க, இதே மாதிரி கலப்பிட்டே இருங்க. ஓகே சூப்பர், தேங்க்ஸ் எல்லாம். ஸோ எப்படி இருந்தது? ஐ திங்க் தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து அடுத்த ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, சேடா இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, டோட்டலாவே நல்லா இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் கலாச்சாரம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களே, அதுவே வந்து வேற லெவலு. ஸோ கண்டிப்பாக தான் ஹேட்ஸ் ஆஃப் நல்லா இருக்கும். செம்மையா பண்ணிட்டாங்க, எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள நேரா பார்த்ததுக்கு 4 பேருமே கலக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக டைம் போனதே தெரில அப்படின்னு தான் சொல்லணும். சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எங்களுக்குலாம் வந்து லைவ்ல பேசணும்னாலே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா 2 பேரும் மூஞ்சு பார்த்துப்போம், ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த ஒரு ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சிரிச்சோம். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்ககிட்டயும் கேட்டலாம். சார் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஒரு மூவியை ரிலேட் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய மேரேஜ் கான்செப்ட் எடுத்து நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இங்கே சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் கூப்பிட்டதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. இன்னொன்று ஸ்டாண்டப் காமெடி வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது தான் சிரிப்பு நிறையா இது பண்ணுவோன்ற மாதிரி நான் தோணிட்டு இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் நான் ரொம்ப லைவாக பார்க்குறேன். இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் அவ்வளோ எந்த கட்ஸுமே இல்லாமல் அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. நீங்கள் நிறைய எடிட் பண்ணி தான் காட்டுவீங்க, பட் ஸ்டில் அது லைவ்லேயே இவ்வளோ ஃபன்னாக இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து இது ஷோவில் வந்து இன்னும் பயங்கர என்ஹான்ஸாக தான் தெரியுன்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன்.
ஃபெஸ்டிவல் மூட் எல்லாம் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கணும், எல்லாரும் கூட சேர்ந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் மூட் வாஸ் ஹியர். ஸோ ஹோப் எவ்ரிபடி ஹூ இஸ் வாட்சிங் ஜெயா டிவி வுட் என்ஜாய் தி சேம் திங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் லைவாக இந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்ததே கிடையாது. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் என்டையர் ஆங்கர்ஸ் டீம். உங்கள் ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் அந்த டீமையும் நம்ம வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அதுவும் ஸ்பெஷலி ஆன் திஸ் பூஜா டே. ஸோ டெஃபினெட்லி உங்கள் படமும் வந்து அப்படியே எப்படி பூஜானாலே வெளிச்சம் லைட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எங்கள் எல்லாரோட சார்பாக விஷஸ் ஸ்பெஷலி ஃப்ரம் ஜெயா டிவி டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you for being so kind. தேங்க்யூ. ஸோ ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கஷ்டமாகவே இருக்குது, ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப டைம் போனதே நம்மளுக்கு தெரியல. ஐ திங்க் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்து. ஸோ க்ளோசிங் அப்போனா கண்டிப்பாக நம்ம ஸ்டாண்டப் காமெடியன்ஸை கூப்பிட்டணும் இல்லையா? கூப்பிட்டுலாமா அவங்கள ஸ்டேஜுக்கு? ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Anchors as well as our special guests, please join us. Wow, thank you so much. So இன்னைக்கு ஜாலியோ ஜிம்கானா ரொம்ப சூப்பரா போச்சு இல்லையா? Yes. So கண்டிப்பா மீண்டும் ஒரு சூப்பரான ஷோல உங்களை சந்திக்கும் வரை bye bye from entire team ஜாலியோ ஜிம்கானா.